ஆல்ரைட். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தோம்னா, அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். ஷார்ட்டா சொல்லணும்னா ஏபிஐ. ஸோ இந்த ஏபிஐன்ற வேர்டே வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் கேள்விப்படல அப்படின்னா, உங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க ஒரு வீடியோ. ஸோ ஏன் பார்த்தோம்னா, ஏபிஐன்ற கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் வந்து இங்கே முக்கால்வாசி அப்ளிகேஷன் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ அது என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு வெப்சைட்டுக்கு போகிறீங்க, லாகின் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். யூசர் நேம் கொடுக்குறீங்க, பாஸ்வேர்ட் கொடுக்குறீங்க. அது வந்து நம்ம லாகின்னு கொடுத்தோடனே அது வந்து அவங்களோட அப்ளிகேஷனுக்குள்ளே போகும். அவங்களுக்கு அப்ளிகேஷனுக்குள்ளே ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷன் வச்சுருப்பாங்க. ஸோ ஃபங்க்ஷன்னா என்னன்றா நீங்கள் ப்ரீவியஸ் செஷனில் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த ஃபங்க்ஷன் வச்சுருப்பாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே அவங்களோட டேட்டா பேஸ்க்குள்ளே இன்ட்ராக்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பரான க்ரெடென்ஷியலா இல்லையான்னு சொல்லி வேலிடேட் பண்ணி திரும்பி அனுப்போம். ஸோ இதுதான் வந்து ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஆஃப் ஏபிஐ. ஸோ அதே மாதிரி நம்ம பண்ணுற ஒவ்வொரு ஆக்டிவிட்டியுமே வந்து அவங்களோட கோடில் ஒரு ஃபங்க்ஷனாக வச்சுருப்பாங்க. அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு பர்டிகுலர் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா வந்து இதுதான் ஏபிஐ. ஸோ எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஓகே, இப்போ வந்து நான் ஆக்சுவல் ஏபிஐ வந்து எழுத போகிறதில்ல. பட் ஆனால் ஒரு சிம்பிளான ஒரு ஐடியாக்காக நான் காட்ட போகிறேன். ஸோ என்ன பண்ணுறேன், ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன், லாகின்னு சொல்லி. லாகின்னா உள்ளே வந்து யூசர் நேமும் பாஸ்வேர்டும் அவங்க ஒன்று கொடுப்பாங்க. 2 பேராமீட்டராக வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். பாஸ்வேர்டு நான் வந்து இஃப் யூசர் நேம் ஈக்குவல் டு ரஞ்சித் அண்ட் பாஸ்வேர்ட் ஈக்குவல் டு பாஸ்வேர்ட்னே போடுறேன். அப்படி போட்டோன்னா இது 2 இருந்தால் மட்டும்தான் ரிட்டர்ன் வந்து ட்ரூன்னு கொடுக்குறேன். இல்லைனா எப்போவுமே ஃபால்ஸ் தான் ரிட்டர்னு. ஸோ இது மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை வச்சுருக்கேன். ஸோ இது வந்து என்னோடய அப்ளிகேஷனுக்குள்ளே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது சின்டாக்ஸ் பற்றி மறந்துடுங்க. பட் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட இதே பேரோட வெப்சைட் வந்து ரஞ்சித்.comனு வச்சுக்கோங்க. rajit.com/API/login அப்படின்னு சொல்லி பாஸ் பண்ணாங்கன்னா, நான் அவங்க கூடயே வந்து 2 பேராமீட்டர் பாஸ் பண்ணுவாங்க வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான் சின்டாக்ஸ்னு வச்சுக்கோங்க. யூசர் நேமு, அதுக்கப்புறம் இதை பாஸ் பண்ணுறாங்க. அப்புறம் இது ஆக்சுவல் சின்டாக்ஸ் இது கிடையாது, இருந்தாலும் நான் போடுறேன். பாஸ்வேர்டுன்னு சொல்லி பாஸ் பண்ணுறாங்க. இது வந்து கெட் மெத்தடுன்னு சொல்லுவாங்க. ஸோ கெட் மெத்தடுன்றது வந்து வெறும் யூஆர்எல் மட்டும் பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கெட் மெத்தடில் வரும். ஸோ இது வந்து மோஸ்ட்லி வந்து கெட் மெத்தடில் போட முடியாது. யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் வந்து ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்லாம் வரும்ன்றனால கெட் மெத்தடில் போட முடியாது. ஆனால் இந்த மாதிரி சின்டாக்ஸ் யூஸ் பண்ணால் இது வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து வாங்கிக்க முடியும். ஸோ இது வந்து கெட் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஸோ கெட்டில் யூஸ் பண்ணால் இப்படி பண்ணலாம். அதே மாதிரி போஸ்ட்னு ஒன்று இருக்குது. ஸோ போஸ்ட்டில் வந்து கூடயே வந்து இப்போ லாகின் மட்டும் வச்சிடலாம். கூடயே வந்து நம்மளால் வந்து ஒரு ஜேசன் பாஸ் பண்ண முடியும். ஜேசன் வந்து பாடியாக பாஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து உங்களுக்கு புரியலன்னா இப்போதைக்கு பரவாயில்ல, எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் புரியும். ஸோ எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், இதையும் கமெண்ட் பண்ணுறேன். பட் எக்ஸாம்பிள் போடுறேன். யூசர் நேமு, பாஸ்வேர்ட், ஸோ இது வந்து ஒரு பேலோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஏபிஐக்குள்ளே நம்ம பாஸ் பண்ணுற ஜேசன் வந்து பேலோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பாஸ் பண்ணலாம். ஸோ போஸ்ட் மெத்தடாக இருந்தால் கூட பேலோட் பாஸ் பண்ணணும். கெட் மெத்தடாக இருந்தால் வெறும் யூஆர்எல் மட்டும் பாஸ் பண்ணால் போதும். ஸோ அதில் வந்து ஆப்ஷனல் பேராமீட்டர்ஸ் என்ன தேவைப்பட்டுச்சுன்னா அதிலே பாஸ் பண்ணலாம். ஸோ கெட் இருக்குது, போஸ்ட் இருக்குது, டெலீட் இருக்குது, புட் இருக்குது, நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நிறைய ரொம்ப ஆஃபனாக யூஸ் பண்ணுற மெத்தட் வந்து பார்த்தோன்னா கெட் அண்ட் போஸ்ட்னு சொல்லி 2 மெத்தட் இருக்குது. ஸோ இதுதான் வந்து சிம்பிளான ஒரு கான்செப்ட். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு எக்ஸாம்பிள் ஆக்சுவல் ஏபிஐ காட்டுறேன். ஸோ நெட்லேருந்து எடுத்தது தான் இது. ஸோ இந்த வெப்சைட் நான் ஆன்லைன்லேருந்து எடுத்தேன். ஸோ இதில் பார்த்தோன்னா ரெஸ்ட் ஏபிஐ adequateshop.comனு சொல்லி ஒரு வெப்சைட் வச்சுருக்காங்க. அதில் வந்து ஏபிஐ ஸ்லாஷ், ஸோ இங்கேருந்து தான் ஏபிஐ ஸ்டார்ட் ஆகுது. அவங்க இப்போ பார்த்தோன்னா நம்ம கோடில் கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா நம்ம இங்கே கொடுத்துருக்கோம்ல. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம ஃபங்க்ஷனுக்குள்ளே வரும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் ஃபங்க்ஷனுக்குள்ளே வரும். ஸோ இப்போ அதே மாதிரி தான் இவங்களும் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து அவங்களோட வெப்சைட் நேமு API/2/27. ஸோ 27 தான் அவங்க ஐடி என்ன வச்சுருக்கும். ஸோ இந்த 27 அவங்க ரீட் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் அதை ப்ராசஸ் பண்ணி அதுக்கான அவுட்புட் கொடுப்பாங்க. ஸோ இது நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இது பைத்தான் கோட் வச்சு பண்ண போகிறதில்ல. இது வந்து நம்ம போஸ்ட்மேன்ன்ற கோட் வச்சு பண்ண போகிறோம். ஐ மீன் ஒரு சாஃப்ட்வேர் வச்சு பண்ண போகிறோம். ஸோ அவங்க என்ன யூஆர்எல் சொல்கிறாங்களோ அதை அப்படியே காப்பி பண்ணிப்போம். பண்ணிவிட்டு இதை வந்து ரன் பண்ணுவோம். ஸோ இப்போ ரன் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து 404ன்னு வருது. அது யூஆர்எல் கரெக்டான செக் பண்ணிப்போம். இல்லை, ரன் பண்ணி பார்ப்போம்.
ஓகே. ஸோ இதில் பார்த்தோன்னா ரெஸ்பான்ஸ் வருது. ஸோ அவங்களோட பேக் எண்டில் பார்த்தோன்னா இதுக்கான டேட்டாஸ் வந்து வச்சுருப்பாங்க. டேட்டா பேஸில் யாராவது ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ டூரிஸ்ட்னு போட்டு பேஜ் நம்பர் 2ன்னு சொல்லி மல்டி பேஜஸ் இருக்கும் போல். பேஜ் நம்பர் 1 கொடுத்து பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தோன்னா அதுக்கான டேட்டாஸ்லாம் நம்மளுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் பேசிக்கலாக வந்து எல்லா அப்ளிகேஷன்லையும் ஒர்க் ஆகும். ஸோ ஆல்ரெடி நான் ஜேசன் பற்றி நான் உங்களுக்கு ஒரு செஷனில் சொல்லியிருப்பேன், ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன். ஸோ அதை கூட நீங்கள் வந்து பார்த்துக்கலாம், ஜேசன் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி. ஸோ இதை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து டேட்டா வந்து டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஜென்ரல் கான்செப்ட். சிம்பிளாக சொல்லணும்னா அவங்களோட கோடில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருப்பாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒவ்வொரு ரவுட், இது வந்து ரவுட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ API/டூரிஸ்ட்னு இருக்குல்ல, இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து பாயிண்ட் பண்ணும். நம்ம கோடில் பார்த்தோன்னா இது வந்து ரவுட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ வேற ஒரு ஃபங்க்ஷன் போட்டு அதுக்கப்புறம் லாகின் இல்லாமல் சைன் அவுட்டும் கொடுத்தோம்னா அது வந்து சைன் அவுட்டுன்ற ரவுட்டு. ஸோ ஸ்லாஷ்க்கு அப்புறம் வரதுல ரவுட்டுன்னு சொல்லுவாங்க. அது வந்து எந்த ஃபங்க்ஷனை பாயிண்ட் பண்ணணுன்றதுக்காக நம்ம போடுறது அது. ஸோ இதுதான் வந்து API. ஸோ இதை வந்து பைத்தான்லேருந்து எப்படி கால் பண்ணுறதுன்னு பார்ப்போம். சாரி, அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து போஸ்ட் மெத்தட் பற்றி காட்டிடுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் மெத்தடுக்கான எக்ஸாம்பிள். ஸோ இந்த வெப்சைட் வந்து நான் ஆன்லைனில் தான் எடுத்தேன். ஸோ இதில் பார்த்தோன்னா பாடியில் வந்து ரான் செலக்ட் ஜேசன் கொடுக்கணும். ஸோ நான் சொன்ன மாதிரி இதுதான் பேலோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு URLக்கு வந்து நம்ம ஜேசன் பாஸ் பண்ணுறோன்னா வந்து பேலோடு. ஸோ இந்த பேலோடில் வந்து டைட்டில், பாடி, யூசர் நேம் எல்லாம் பாஸ் பண்ணுறோம். ஸோ இது வச்சு அவங்க பேக் என்ன ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு தெரில. பட் ஆனால் போஸ்ட் மெத்தடில் பாஸ் பண்ணோன்னா இந்த மாதிரி தான் வந்து ரிசல்ட் வரும். ஸோ இப்போ ரன் பண்ணுறோம், வர ரிசல்ட் வந்து இது மாதிரி இருக்கும். ஸோ டைட்டில், பாடி, யூசர் ஐடின்னு சொல்லி இது மாதிரிலாம் இருக்குது. ஸோ பேசிக்கலாக வந்து பார்த்தோன்னா இதுதான் கெட் அண்ட் போஸ்ட் மெத்தடு. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ்லாம் இருக்குது. ஸோ நம்மளோட சிம்பிளிசிட்டி பர்பஸ்க்காக நான் வந்து கெட் அண்ட் போஸ்ட் மட்டும் காட்டுறேன். ஸோ இதே இது வந்து ரெக்வஸ்ட் மாடியூல் யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம பைத்தானில் எப்படி கால் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம ரெக்வஸ்ட் யூஸ் பண்ணி எப்படி அந்த ஏபிஎஸை கால் பண்ணுறது பார்ப்போம். ஸோ இதுக்கு வந்து ரெக்வஸ்ட்னு சொல்லி ஒரு லைப்ரரி வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஒரு செகண்ட், இது ஓப்பன் ஆகிறாக்கும் வெயிட் பண்ணுவோம். ஓகே. ஸோ இப்போ பார்த்தோன்னா பிப் இன்ஸ்டால் ரெக்வஸ்ட்னு சொல்லி கொடுக்கணும். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி இன்ஸ்டால் இருந்ததுன்னா இக்னோர் பண்ணிவிடுங்க. நான் இருந்தாலும் இந்த ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிடுச்சு, இருந்தாலும் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ லெட் இட் ஃபினிஷ். ஓகே, நான் இன்ஸ்டால் பண்ணல நினைக்கிறேன், தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் நினைக்கிறேன். ஓகே, இப்போ எனக்கு வந்து ரெக்வஸ்ட்ன்ற இது இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு வந்து இது இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இது முடிஞ்ச அப்புறம் அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தோன்னா இங்கே கோடில் வந்து இம்போர்ட் ரெக்வஸ்ட்னு சொல்லுங்கள். ரெக்வஸ்ட். ஓகே, இது போட முடிச்சப்பறம் நம்மளோட URL ஃபஸ்ட்டு போடுங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு வந்து கெட் மெத்தடே ட்ரை பண்ணுவோம். ஸோ நம்மளோட கெட் மெத்தடோட URL என்னது, ஒரு செகண்ட். இது வந்து இங்கே போட்டுறேன். அதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸ்ன்னு சொல்லி ஒரு வேரியபிள் வச்சுப்போம். அதுக்குள்ளே வந்து ரெக்வஸ்ட்டு டாட் கெட்டு, அதுக்குள்ளே வந்து இந்த URL பாஸ் பண்ணுவோம். ஸோ ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஸோ இப்போ நம்ம வந்து எப்படி டேட்டா எப்படி இருக்குன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். பிரிண்ட்டு ரெஸ்பான்ஸு டாட் டெக்ஸ்ட்டு இப்படி போட்டோன்னா நம்ம ஒரு போஸ்ட்மேனில் பார்த்த மாதிரி ரெஸ்பான்ஸ் வந்து நமக்கு வந்துருக்கணும். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜேசன் ஃபார்மேட்டில் ரெஸ்பான்ஸ் வந்துருக்கு. ஆனால் இதோட டைப் பார்த்தோன்னா நம்மளுக்கு இன்னும் வந்து ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டாக தான் இருக்கும். சாரி, டைப் ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டாக தான் இருக்குது. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஜேசன் கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ ஜேசன் டாட் லோட்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம ஜேசனில் இம்போர்ட் பண்ணணும். ஸோ இதை முடிச்சு பண்ணுறேன். இம்போர்ட் ஜேசன் இது பண்ணிவிட்டு, சாரி இது வந்து நம்ம இங்கே பண்ண முடியாது, இல்லை டாட் டெக்ஸ்ட்னு சொல்லி இங்கே போட்டுருவோம். இப்போ பண்ணலாம். ஸோ இப்போ வந்து ரெஸ்பான்ஸை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம், டைப்போடு சேர்த்து பார்ப்போம். ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன், செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து டிக்ஷனரி ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ டிக்ஷனரி ஃபார்மேட்டில் இருக்கனாலே இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ சிம்பிள் ஆகிடுச்சு. நம்ம என்ன பண்ணுவோம், வெறும் யூசர் ஐடி மட்டும் ஆக்சஸ் பண்ணோம்னு வச்சுக்கோ, இல்லை வெறும் பாடி மட்டும் ஆக்சஸ் பண்ணோன்னா பிரிண்ட் எடுத்து டைப் எடுத்து விட்ருவோம், நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு டிக்ஷனரின்னு சொல்லி. இப்போ ரெஸ்பான்ஸ் ஆஃப் போட்டு இது உள்ள டைட்டில் பிரிண்ட் பண்ணுவோம். ஓகே, டைட்டில் பிரிண்ட் பண்ணிவிட்டு அதை ஆக்சஸ் பண்ண முடியுதான்னு பார்ப்போம்.
பார்த்தீங்கன்னா இந்த டைட்டில்குள்ளே இருக்கிறது நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியுது. ஸோ இப்படி தான் வந்து டேட்டா வந்து மேனிபுலேட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து இது வந்து கெட் மெத்தடு. ஸோ அதே மாதிரி நம்ம வந்து போஸ்ட் மெத்தட் எப்படி பார்ப்போம். ஸோ போஸ்ட் மெத்தடுக்கான யூஆர்எல் மட்டும் ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிவிடுவோம். இந்த யூஆர்எல் சேஞ்ச் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இதில் பேலோடு இருக்கும். ஸோ பேலோடுன்னு கொடுத்துட்டு பேலோடு வந்து காப்பி பண்ணிக்கிறேன் ஒரே செகண்ட். ஓகே, இதுதான் வந்து அந்த பேலோடு. ஸோ பண்ணி முடிச்சப்பறம் நம்மளுக்கு வந்து லாஸ்ட் டைம் வந்து கெட் மெத்தட் யூஸ் பண்ணோம். ஸோ இல்லை கெட் யூஸ் பண்ணாமல் வந்து போஸ்ட் யூஸ் பண்ணணும். ஸோ போஸ்ட்னாலே கூட வந்து நம்ம வந்து பேலோடும் பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் வந்து யூஆர்எல் வந்து நம்ம ஆல்ரெடி சேஞ்ச் பண்ணியாச்சு. செகண்ட் பேராமீட்டர் வந்து ஜேசன் வேல்யூ பாஸ் பண்ணுறதுனால ஜேசன் ஈக்குவல் டு பேலோட். அவ்வளோதான். ரிமைனிங் இது எல்லாமே வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ இப்போதைக்கு நமக்கு வந்து ரெஸ்பான்ஸ் என்ன வருதுன்னு தெரியாதனால அதை அப்படியே பிரிண்ட் பண்ணுவோம். ஓகே, இதில் டைட்டில் இருக்குது. ஸோ அப்படியே டைட்டில் வெரி பண்ண அப்படி தான் பார்ப்போம். நமக்கு வந்து சாம்பிள் போஸ்ட்னு வரணும். அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ரெக்வஸ்ட்ன்ற லைப்ரரி யூஸ் பண்ணி நம்ம வந்து ஏபிஐ கால்ஸ் போடுறது, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஏபிஐ கால்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கான டேட்டாவை வாங்கிட்டு மேனிபுலேட்லாம் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்கள்.